ஹாப்பி மார்னிங் ஆல். கேர்ள் பேபி வச்சுருக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மேட்ச் ஆகும்னு தோணுது. குழந்தைங்க, பெண் குழந்தைங்க வந்து வீட்டோட அழகு, தேவதை, அது எல்லாம் உண்மை தான். எப்போ இந்த ஸ்கூலில் ஆனுவல் டே வருது, கலர்ஸ் டே வருது, அப்போ அவங்கள அழகாக ரெடி பண்ணி தாட்டி விடணும் அப்படிங்கிற கான்செப்ட் வர்றப்ப தான் பேசாமல் பையனாக இருந்தால் பரவாயில்ல, ஈஸியாக தாட்டி விட்ருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இன்றைக்கி. இவங்க ஸ்கூலில் கலர்ஸ் டே, இவங்க கிளாஸ்க்கு லாவெண்டர் கலர் சொல்லியிருந்தாங்க. ஸோ லாவெண்டர் கலரில் வந்து ஃபுட்டு, ப்ளே கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வாங்க, கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஃபுட்டு கூட கேபேஜ் கலர், பர்பிள் கலர் கேபேஜ் கிடச்சிருச்சு, ரெடி பண்ணியாச்சு. ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. பூக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிற ஷாப் வந்து 2 டேஸாக ஓப்பன் ஆகலை. ஸ்கூல் கிளம்புற அன்னைக்கு காலையில் பக்கத்து வீட்டு அக்காவும் வீட்டுக்கு போய், அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு காடு மாதிரி இருக்கும், அங்கே போய் அந்த டிசம்பர் பூ, சங்கு பூ இதையெல்லாம் ஓடி ஓடி பொறிச்சு கிளிப் வச்சு மேட்ச் பண்ணி விட்டாச்சு. சாயந்தரமாக மிஸ் வந்து அந்த கலர்ஸ் டே இவங்க கிளாஸ் ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க, வீடியோஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. அதுவும் அந்த கேர்ள் பேபிஸோட ரியாக்ஷன் பாருங்களேன், அடிச்சிக்கவே முடியாது. ஒன்று ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க சென்ட் பண்ணவும். அதை தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய கேர்ள் பேபிஸோட மம்மிஸ் தாட் என்ன தெரியுமா, நல்லா மேக்கப் போட பழகணும், ஹேர் ஸ்டைல் நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். தேங்க்யூ.